Hi friends, நான் உங்க ஜுபைதா zacs kitchenல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கேரட் கேக். இந்த கேக்ல நான் சுகர் சேர்க்கவே இல்லை. அதுக்கு பதிலா நான் வந்து வெல்லம் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி சூப்பரா நல்ல சாஃப்டா ஸ்பாஞ்சியா கேரட் கேக் செய்யணுமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு பெரிய முட்டையா எடுத்துக்கோங்க. 4 முட்டை, மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 180 கிராம் வெல்லம். வெல்லம் வந்து நம்மளுக்கு நாட்டு சக்கரைன்னு கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பீட்டரை வச்சு இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் இதில் 180 கிராம் இல்லை 180 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து எந்த ஒரு ரீஃபைண்ட் ஆயில், ஸ்மெல் இல்லாத எந்த ஒரு ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு இந்த மாதிரி லோ ஸ்பீடில் பீட்டரை வச்சுட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லாமல் இதை பண்ண முடியுமானா நான் இது வரைக்கும் பீட்டர் இல்லாமல் ட்ரை பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு வேணா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஜலடை வச்சுருக்கேன். அதில் 180 கிராம் மைதா வேண்டான்னு நினைக்கிறவங்க இதில் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இதே அளவு தான். அடுத்து இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே வேறு வேறு. பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 ஸ்பூன் பட்டை பவுடர் தான் எப்பவுமே கேரட் கேக் சேர்ப்பாங்க. வேணான்னு நினைக்கிறவங்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து பேட்சாக தான் போடணும். இப்போ இந்த இதை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதையும் ஃபுல்லாகவே இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்தோன்னா நல்லா ஃப்ளஃபியான கேக் வரும். அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இதையும் வந்து எந்த ஒரு கட்டி இல்லாமல் இதை நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லா பொடிச்சு வச்சுருக்க பாதாம் யூஸ் பண்ணுறேன். வால்நட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வால்நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரன்ச்சியாக நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் பாதாம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் இதில் 200 கிராம் வந்து துருவின கேரட் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஜார் வந்து பிரீத்தி ஜோடியாக்கோட ஜார் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி கேரட் துருவிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து இதையும் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஃப்ளாட்டான கரண்டி வச்சு சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா உள்ளுக்குள்ளே எடுத்து விட்டுடலாம். ஏன்னா வந்து சைட்ஸ்லலாம் அந்த மாவெல்லாம் நின்றுட்டு இருந்ததுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட், இதை பாருங்கள், நடுவில் வந்து ஒரு கட் போட்டு திரும்ப அந்த மாதிரி ஃபோல்டு, அந்த மாதிரி மெத்தடில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய மாவு ரெடி. அடுத்து இப்போ நம்ம கேக் டின்னை வந்து ரெடி பண்ணிடலாம். கேக் டின் வந்து நான் இன்றைக்கி லோஃப் பிரெட் மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மைதா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் போகிற மாதிரி டஸ்ட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது மைதா அதில் இருக்குன்னா அதை நம்ம தனியாக இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்மளுடைய கேக் டின்னும் ரெடி ஆகிடும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரையும் இதில் ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 15 மினிட்ஸாக. நீங்கள் வந்து தவாவில் எப்படி செய்யணும் அப்படின்னா என்னுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இல்லை ஸ்பாஞ்ச் கேக்கில் வந்து எப்படி ஸ்டவ்லேயே செய்கிறது அப்படின்றத நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபியை போய் பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் எவ்வளோ நேரம் பேக் பண்ணணும்னு, அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த இதில் வந்து நம்ம கேக்கை வந்து வெளியில் எடுக்கணும். சுட வெளில எடுத்தீங்க அப்படின்னா கேக் வந்து உடஞ்சி போயிடும். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து சைட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதை அப்சைட் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக கேக் வெளியில் வந்துடும். இது வந்து
குழந்தைங்களோட ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹெல்தி ரெசிபியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது குட்டி குட்டி பீசஸாக நல்லா இந்த மாதிரி பிரெட் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு 10 days வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து சூப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது உங்களோட குழந்தைங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.